எதுக்காக இப்படி வயசான எம்ஆர்எஃப் டயர் மாதிரி உட்கார்ந்திருக்க? இல்லப்பா, உங்க மச்சான் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி இருக்காரு. இங்க என்ன நடக்குது? நடக்குது என்ன இங்க? டிமிக்கி, என்ன பண்றாய்? டிமிக்கியா? அதுக்குள்ள பேர் வச்சிட்டியா? ஆமா. Don't disturb me. Don't disturb. அக்கா, என்ன உன் பூச தொப்பையில என்ன தடி அப்படியே ரசிச்சிட்டு இருக்க? அரவிந்த், அனு யார பார்த்தாலும் பார்த்தபடி வரைவாளாம். அவர் ஆசைப்பட்டாரு, உட்கார வச்சுட்டேன். இவர பேப்பர்ல எல்லாம் வரைய முடியாது, தனியா ஒரு செவர் கட்டி அதுல தான் வரையணும். கொஞ்சம் அசைச்சாலும் ஃபிகர் மாறிடும். அப்படி மாறியாவது நல்ல ஃபிகரா வரட்டுமே. டிமிக்கி, உண்மையிலேயே உனக்கு வரைய தெரியுமா இல்ல என் அறிவு கிட்ட மச்சான கிண்டல் பண்றியா? வரையாது சும்மா மாடர்ன் கிடையாது, only realistic. பாக்குறத அப்படியே வரையறது. பிரதர், இவளுக்கு ஓய்ஸ் ஸ்டோரி போடுறது வேஸ்ட் இல்ல. தெருவா கூட்டிட்டு போய் தரையில படம் வரைஞ்சோம்னா நிறைய சில்லறை கிடைக்கும்ல. இப்படி சில்லறை எத்தனை நாள் யோசிக்கிறது? லம்ப் அமௌண்ட் பிளான் பண்ணு பிரதர். எப்படி பாருங்க. டிமிக்கி, உனக்கு எனக்கு ஒரு வெந்தயம். என்னது வெந்தயமா? பந்தயம். என்ன பந்தயம்? என்ன அச்சா அப்படியே வரையணும். வரைஞ்சிட்டா? வரைஞ்சிட்டா வரையலன்னா நான் பெயிண்ட் பண்ணவே விட்டுருவேன். அது யாருக்கு வேணும்? மேட்டருக்கு வா, மேட்டருக்கு வா. என்ன பண்ணணும் சொல்லு. நீ எனக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கணும். ஓகே, சரி. எப்ப வச்சுக்கிறேன்? பண்ண. சோ இன்னைக்கு நைட் நம்ம 2 பேருக்கும் 1 டே மேட்ச். அதுல டெஃபினட்டா நான் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். சேலஞ்ச். ஓகே, சேலஞ்ச். பிரதர், இன்னைக்கு நமக்கு 1000 ரூபாய் கிடைச்சிட்டா ஆல்கஹால்லையே குடிக்கலாம் இல்ல? ஓஎஸ். கிடைக்கலன்னா எஸ்கேப். ஆர் யூ ஜென்டில்மேன்? எப்படி நான் ஜெயிக்க போறேன், எதுக்கு வேஸ்ட் வரதிட்டு 1000 ரூபாய் கொடு. கோ பேக். ஓகே ஓகே டன். நீ தான ஷோ பேக் என்ன? ப்ளீஸ் யார். ஆல்ரைட். யா. See, இப்ப நான் கண்ணை வரைய போறேன். இதுக்கு நீதான் கோஆபரேட் பண்ணணும். ஆல்ரைட். நான் உன்னை ஷார்ப்பா பார்க்கணும் அவ்வளவுதானே? ஓகே. முடியல, வரைய முடியல. எனக்கு தெரியும் உன்னால வரைய முடியாது. 1000 ரூபாய் எடு. எடு 1000 ரூபாய் எடு. 1000 ரூபாய் எடு. 1000 ரூபாய் எடு. எடு எடு எடு. எடு. 1000 ரூபாய் இல்ல? 1000 ரூபாய் கொடு. தரேன். பிரதர், யார் இந்த பொடியா நம்ம வேன் பக்கத்துல? டேய், என்னடா பண்ற? டேய் தம்பி, யார் பண்ணி? யாரப்பா நீ? தம்பி, இது எங்க வேலை? டேய், இது எங்க வேலைப்பா? நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? ஒருவேளை சூடோ? டேய், யாரா நீ? இது கொழுப்பு தானே? ஆமா. ஏன் ஒரு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். நாங்க தான் இவரை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம். இந்த பொடி எனக்கு என்ன வேலை தெரியும்? தாஜ்ல 2 வருஷம், அடையார் பார்க்ல 2.5 வருஷம், ஹோட்டல் சோழாவில 3 வருஷம். என்ன அங்கெல்லாம் டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, கட்லட் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஐய், போய் சொல்லாத. உன்னை பார்த்தா உடுப்பி ஹோட்டல்ல கூட வேலை செஞ்ச மாதிரி தெரியல. மதர்மேல் பிராமிஸ் சைனீஸ் ஐட்டங்கள் ஸ்பெஷலிஸ்ட். ஐயே, இந்த பாம்பு பள்ளியில குக் பண்றவன் பாஸ். ஹூ ஆர் திஸ் பாய்ஸ்? இவர்தான் இன்னையில இருந்து நம்ம ஹோட்டல் குக். யாரை கேட்டு இவனை வேலைக்கு வச்ச? யாரை கேட்கணும்? எங்களை. நாங்க இந்த ஹோட்டல் ஓனர்ஸ். எங்களை கேட்க வேண்டாமா? இனிமே நீங்க ஓனர்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிசினஸ் பண்ணவே தெரியல, அதனால நாங்க தான் ஓனர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? வாட்? இனிமே நீங்க 2 பேரும் கடை பக்கமே வரக்கூடாது. ஏங்க, இதெல்லாம் எதுக்காக இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, இப்படி கலாட்டா பண்ணீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். தேவையில்லை, நாங்க வர மாட்டோம். நீ பேசுறது உனக்கு தேவையில்லை. நான் இது இல்லாம இருக்க முடியாதுப்பா. என்னடி சொல்ற? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஐயோ, இதெல்லாம் உன் பொண்டாட்டி தான் காரணம். இல்ல, உன் பொண்டாட்டி தான் காரணம். ஏன் பொண்டாட்டி? எனக்கு கல்யாணம் ஆகலையே. அதான் கூட்டிட்டு வீட்டுல அனுப்பி வச்சிருக்கேன். பிரதர், நம்ம எண்ண வேண்டிய பணத்தை என் பொண்டாட்டி இருக்கா பாத்தீங்களா? ஆமாமா, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அந்த சைனீஸ் இருக்கா?